ஓகே, குட் ஈவினிங். ஸோ நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? சரி, அடுத்து பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 12 எடுங்க, 12ஆம் பக்கம் எடுங்க. அதில் பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு கொடுத்துருப்பேன். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் 2 கேள்வி கேட்கலாம். ஹேவ் இருக்குது, ஹேஸ் இருக்குது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் 2 கேள்வி இருக்குது. ஹேவ் போட்டு கேட்கலாம், ஹேஸ் போட்டு கேட்கலாம். இதில் ஹேவ் ப்ளூரலுக்கு, ஹேஸ் சிங்குலருக்கு. ஒரு ஆளை பார்த்து கேள்வி கேட்டால் ஹேஸு, ஒருத்தருக்கு மேலேனா ஹேவ். ஸோ சிங்குலருக்கு ஹேஸ் வரும், ப்ளூரலுக்கு ஹேவ் வரும். ஹேவுக்கும் ஹேஸுக்கும் நம்ம வேர்ப் என்ன ஃபார்ம்னா 5th ஃபார்ம் வரும். ஹேவுக்கும் ஹேஸுக்கும் வேர்ப் என்ன ஃபார்ம்? 5th ஃபார்ம். நம்ம வேர்ப்னு ஒரு பாடம் பார்த்தோம்ல, அந்த வேர்பில் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஒரு வேர்ப் எடுத்தால் 5 ஃபார்ம் சொன்னேன். அதில் நீங்கள் 5வது ஃபார்ம் எடுத்து இதில் யூஸ் பண்ணணும். அதில் 5வது ஃபார்ம் தான் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். இல்லை ஹேவ் ப்ளூரலுக்கு, ஹேஸ் சிங்குலருக்கு 2க்கும் 5th ஃபார்ம். சரி, இப்போ நான் புக்கில் என்ன கொடுத்துருக்கேன்? ஃபஸ்ட்டு ஹேவ் வச்சு ஆரம்பிக்கிறேன். ஹேவ் வந்து ஒரு ஆளுக்கு மேலே, ப்ளூரலுக்கு ஹேவ் வரும், சிங்குலருக்கு ஹேஸ் வரும். என்ன கொடுத்துருக்கேன்? ஹேவ் தே கான். புக்கை பாருங்கள். ஹேவ் தே கான், இது கேள்வி. பதிலில் எஸ் தே ஹேவ் கான். இல்லைன்னு சொன்னால் நோ தே ஹேவ் நாட் கான். தமிழில் அவர்கள் போயிருக்கிறார்களா? ஆம் அவர்கள் போயிருக்கிறார்கள், இல்லை அவர்கள் போயிருக்கவில்லை அப்படின்னு வரும். இப்போது இந்த கான் எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு வேறு 5th ஃபார்ம் டேக் இருக்குல்ல, டேக்குக்கு 5th ஃபார்ம் வந்து டேக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த கான் 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 எடுத்துகிட்டு டேக்கன் டேக்கன் டேக்கன். ஹேவ் தே டேக்கன்? எஸ் தே ஹேவ் டேக்கன். நோ தே ஹேவ் நாட் டேக்கன். அப்போது அவர்கள் எடுத்திருக்கிறார்களா? ஆம் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள், இல்லை அவர்கள் எடுத்திருக்கவில்லை. இப்போ டோல்டு போட்டிங்கன்னா டோல்டு வந்து டெல்லுடைய 5th ஃபார்ம். டெல், டெல்ஸ், டெல்லிங், டோல்டு, டோல்டு. அப்போ டெல்லுக்கு 5th ஃபார்ம் என்னது? டோல்டு. ஹேவ் தே டோல்டு? எஸ் தே ஹேவ் டோல்டு. நோ தே ஹேவ் நாட் டோல்டு. அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா? ஆம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இல்லை அவர்கள் சொல்லி இருக்கவில்லை அப்படின்னு வரும். நேற்றுக்கு எனக்கு டூ, டஸ், ஆம், இஸ், ஆர் இந்த 5க்கு எனக்கு எழுதி அனுப்பிச்சிங்க இல்லையா? ஸோ அதே போல் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஹேவுக்கு வேறு 5th ஃபார்ம் போட்டு எனக்கு எழுதி அனுப்பணும். வேறு 5th ஃபார்ம். இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் புக்கில்? கான் 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 போட்டிருக்கேன்னா நீங்கள் வேறு போடலாம். டோல்டு போடலாம், டேக்கன் போடலாம், இல்லை வீக் வேர்ப் எடுத்திங்கன்னா அதுவும் போடலாம். வீக் எடுத்திங்கன்னா ஈடி சேர்ந்து வரும். இப்போ கம்ப்ளீட்னா கம்ப்ளீட், கம்ப்ளீட்ஸ், கம்ப்ளீட்டிங், கம்ப்ளீட்டட், கம்ப்ளீட்டட். அப்போ இந்த இது 5வது ஃபார்ம் கம்ப்ளீட்டட், அதை போட்டு நீங்கள் எழுதலாம். தமிழில் எழுதும்போது கவனமாக எழுதுங்க. தமிழில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா புக்கில் என்ன கொடுத்துருக்கேன்? அவர்கள் போயிருக்கிறார்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பார்த்து இருக்கிறார்களா, படித்து இருக்கிறார்களா, கேட்டு இருக்கிறார்களா, இந்த மாதிரி தான் தமிழ் வரும். ஸோ என்ன பண்ணுறீங்க? இந்த 5th ஃபார்ம் மாற்றி என்ன தமிழோட நேற்று எழுதி அமிச்சா மாதிரி ஒரு 3-4 ஹேவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு எழுதுங்க. இப்போது அடுத்தது ஹேஸ் போகிறேன். ஹேஸ் வந்து ஒரு ஆளை பார்த்து கேட்குற கேள்வி. புக்கில் என்ன கொடுத்துருக்கேன்? ஹேஸ் புவனா பாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஹேஸ் புவனா பாட். புவனா வந்து ஒரு பொண்ணு, சிங்குலர். எஸ் புவனா ஹேஸ் பாட். நோ புவனா ஹேஸ் நாட் பாட். தமிழில் புவனா வாங்கியிருக்கிறாளா? ஆம் புவனா வாங்கியிருக்கிறாள், இல்லை புவனா வாங்கி இருக்கவில்லை அப்படின்னு வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த பாட் எடுத்துகிட்டு வேறு 5th ஃபார்ம். வேறு 5th ஃபார்ம் சீன் அப்படின்னா ஹேஸ் புவனா சீன். புவனா பார்த்திருக்கிறாளா? எஸ் புவனா ஹேஸ் சீன். ஆம் புவனா பார்த்திருக்கிறாள். நோ புவனா ஹேஸ் நாட் சீன்னா நோ புவனா பார்த்திருக்கவில்லை அப்படின்னு வரும். ஹேஸ் புவனா ஈட்டன் அப்படின்னா புவனா சாப்பிட்டு இருக்கிறாளா? ஈட்டன்றது ஈட்டுடைய 5th ஃபார்ம். எஸ் புவனா ஹேஸ் ஈட்டன். ஆம் புவனா சாப்பிட்டு இருக்கிறாள். நோ புவனா ஹேஸ் நாட் ஈட்டன், இல்லை புவனா சாப்பிட்டு இருக்கவில்லைன்னு வரும். ஸோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க? ஹேவுக்கு எழுதுகிற மாதிரி ஹேஸுக்கும் பேரை மாற்றுங்க. நான் புவனா போட்டிருக்கேன், வேறு பேர் போட்டுங்க. எதாக இருந்தாலும் ஒரு ஆளாக இருக்கணும், ஏன்னா ஹேஸ் சிங்குலருக்கு. அப்போ வேறு பேர் போட்டுங்க, வேறு 5th ஃபார்ம் போட்டு ஒரு 3-4 எனக்கு எழுதி அனுப்புங்க நேற்று அமிச்சா மாதிரி. அப்புறம் இன்னொரு விஷயம், 5th ஃபார்ம் வேணும்னா அந்த ஸ்ட்ராங் ஆப் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? அந்த பேஜ் நம்பர் 5, 6, 7, 8 இது கொடுத்துருக்க பாருங்க, 4 பக்கம் இருக்கும். இதில் இந்த 3வது ஃபார்ம் எடுத்துக்க. இதெல்லாம் 5th ஃபார்ம் தான், உங்களுக்கு தெரியும், நான் முதலே சொல்லியிருக்கேன். இது 1st ஃபார்மு, இது 4th, இது 5th சொல்லியிருக்கேன். இதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், இதில் கூட எடுத்துக்க. இதெல்லாமே 5th ஃபார்ம் தான். இதை பாருங்கள், இதெல்லாம் 5th ஃபார்ம் தான். இதில் உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை எடுத்து எழுதுனீங்கன்னா தமிழில் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எடுத்து எழுதிக்கிங்க. இதை யூஸ் பண்ணி ஆஸுக்கு ஒரு 3-4 எனக்கு எழுதி அனுப்புங்க. இப்போது அடுத்த டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் 4வது டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். அடுத்த பேஜ் பாருங்கள், பேஜ் நம்பர் 13 பாருங்கள், 13 கொடுத்துருக்க பாருங்கள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். இங்கே 2 கேள்வி கேட்கலாம்.
have been, has been. ரெண்டு கேள்வி இருக்குது. have been இருக்குது, has been இருக்குது. have beenக்கும் has beenக்கும் verb என்ன ஃபார்ம்னா ing ஃபார்ம் வரும். ஏன்னா அந்த ஹெட்டிங்லேயே பாருங்கள் கண்டினியூவஸ் சென்ஸ் வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கண்டினியூவஸ் சென்ஸ் அப்படின்னா நீங்கள் ing தான் அங்கே போடணும். கண்டினியூவஸ் சென்ஸ்னால் ing போடணும். ஸோ have beenக்கும் has beenக்கும் ing போடணும். இதில் have been ப்ளூரலுக்கு வரும், has been சிங்குலருக்கு. ஒரு ஆளை பார்த்து கேள்வி கேட்டால் has been, நிறைய பேர்னா have been. ஓகேவா? புக்கில் என்ன கொடுத்துருக்கேன், have you been waiting. முதல் கேள்வி பாருங்கள், have you been waiting அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது கேள்வி. பதிலில் எஸ் ஐ ஹவ் பீன் வெயிட்டிங். அதே இல்லைன்னு சொன்னால் நோ ஐ ஹவ் நாட் பீன் வெயிட்டிங். ஹேவ் யூ பீன் வெயிட்டிங்? எஸ் ஐ ஹவ் பீன் வெயிட்டிங். நோ ஐ ஹவ் நாட் பீன் வெயிட்டிங். இப்போ நம்ம ஐஎன்ஜே மாற்றுறோம். ஹேவ் யூ பீன் ஸ்லீப்பிங்? எஸ் ஐ ஹவ் பீன் ஸ்லீப்பிங். நோ ஐ ஹவ் நாட் பீன் ஸ்லீப்பிங். இதில் நேற்று கிளாஸில் நம்ம ஒரு கண்டினியூஸ் பார்த்தோம். அது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ். 3 கேள்வி பார்த்தீங்க, ஆம், இஸ், ஆர். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதில் இங்கேயும் ஐஎன்ஜி வருது. நேற்று பார்த்த கண்டினியூஸ்க்கும் இந்த கண்டினியூஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, படிச்சுக்கிட்டு இருக்கான்னா அதை போடணும், படிச்சுக்கிட்டே இருக்கான்னா இதை போடணும், தூங்கிக்கிட்டு இருக்கான்னா அதை போடணும். ஹீ இஸ் ஸ்லீப்பிங். ஹீ இஸ் ஸ்லீப்பிங்னா அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இங்கே ஹேஸ் பீன் போட்டிங்கன்னா ஹீ ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங்னா அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அதை போடணும், மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குன்னா இதை போடணும். ஸோ ஒரு செயல் வந்து வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப நேரம் நடக்கும்போது தான் இந்த ஹேவ் பீன் ஹேஸ் பீன் யூஸ் பண்ணோம். ஆனால் வழக்கத்தில் இந்த டென்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ படிச்சுக்கிட்டே இருக்கான், தூங்கிக்கிட்டே இருக்கான், கேட்டுக்கிட்டே இருக்கான்னா இந்த டென்ஸ் தான் யூஸ் பண்ணோம், இதை விட்டால் வேறு கிடையாது. சரி, இப்போது அதனால தான் என்ன கொடுத்துருக்கேன், ஹேவ் யூ பீன் வெயிட்டிங். நீ காத்துக்கொண்டே இருக்கிறாயா? எஸ் ஐ ஹவ் பீன் வெயிட்டிங். ஆம், நான் காத்துக்கொண்டே இருக்கிறேன். நோ ஐ ஹவ் நாட் பீன் வெயிட்டிங்னா இல்லை நான் காத்துக்கொண்டே இருக்கவில்லை அப்படின்னு கொடுத்துருக்கேன். வேறு ஐஎன்ஜி போட்டுங்க. வேறு ஐஎன்ஜி போட்டு இதுக்கு ஒரு 3 4 தமிழோடு சேர்த்து எனக்கு எழுதி அனுப்புங்க. அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேஸ்பீன். ஹேஸ்பீன் வந்து ஒரு ஆளை பார்த்து கேட்குற கேள்வி. ஹேஸ்பீன் வந்து ஒரு ஆளை பார்த்து கேட்குற கேள்வி. என்ன கொடுத்துருக்கேன், ஹேஸ் பாபு பீன் க்ரையிங். பாபுன்றது ஒரு பையன். ஹேஸ் பாபு பீன் க்ரையிங்னா பாபு அழுது கொண்டே இருக்கிறானா? இதுக்கு பதிலில் வந்து எஸ் பாபு ஹேஸ் பீன் க்ரையிங். ஆம், பாபு அழுது கொண்டே இருக்கிறான். நோ பாபு ஹேஸ் நாட் பீன் க்ரையிங். இல்லை, பாபு அழுது கொண்டே இருக்கவில்லை அப்படின்னு வரும். அந்த புக்கில் ஹேஸ் நாட் பீனில் நாட் இருக்காது, நீங்கள் நாட் எழுதிக்கிங்க. நோ பாபு ஹேஸ் நாட் பீன் க்ரையிங். இப்போ பேரை மாற்றுங்க, ஐஎன்ஜே மாற்றுங்க. மாற்றும்போது என்ன பண்ணலாம், ஆஸ் எஸ்பிபி பீன் சிங்கிங். எஸ்பிபி பாடிக்கொண்டே இருக்கிறாரா? எஸ் எஸ்பிபி ஹேஸ் பீன் சிங்கிங். ஆம், எஸ்பிபி பாடிக்கொண்டே இருக்கிறார். நோ எஸ்பிபி ஹேஸ் நாட் பீன் சிங்கிங். இல்லை, எஸ்பிபி பாடிக்கொண்டே இருக்கவில்லை அப்படின்னு வரும். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்க, பேரை மாற்றுங்க, வேறு ஐஎன்ஜி போட்டுங்க. போட்டுட்டு ஒரு 3 4 எனக்கு எழுதி அனுப்புங்க. தமிழ் எழுதும்போது இந்த கொண்டே அப்படின்னு எழுதணும். சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துருவோம், என்ன சொல்லியிருக்கிறான்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் 2 கேள்வி. ஹேவ் ஹேஸ் சொன்னேன். ஹேவுக்கும் ஹேஸுக்கும் 5th ஃபார்ம் வரும். ஹேவ் ப்ளூரலுக்கு, ஹேஸ் சிங்குலருக்கு. இதை பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து என்னென்னா இப்போ பார்த்தோமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் சென்ஸ் 2 கேள்வி. ஹேவ் பீன், ஹேஸ் பீன். ஹேவ் பீன்க்கும் ஹேஸ் பீன்க்கும் ஐஎன்ஜி வந்துடும். கண்டினியூஸில் ஐஎன்ஜி வந்துடணும். ஹேவ் பீன் ப்ளூரலுக்கு, ஹேஸ் பீன் சிங்குலருக்கு. இப்போது நேற்று 2 டென்ஸ் பார்த்தோம். நேற்று 2 டென்ஸில் 5 கேள்வி பார்த்தீங்க. டூ, டஸ், ஆம், இஸ், ஆர். இப்போது 2 டென்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இதில் 4 கேள்வி. ஹேவ், ஆஸ், ஹேவ் பீன், ஹேஸ் பீன். 5 + 4 மொத்தம் 9 கேள்விகள். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டென்ஸில் மொத்தம் 9 கேள்விகள், 9 கொஷின்ஸ் இருக்குது. இதோட ப்ரெசன்ட் டென்ஸ் கூடியது. இதை நீங்கள் எழுதி அனுப்புங்க. நான் நேற்று எழுதுனதுனால தான் எழுதி அனுப்பிச்சிங்க. எழுதி அனுப்புங்க. இதை நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்தது பாசன்ஸ் போகலாம்.